முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எஃகு கோட்டையைப் போல உறுதியாகவும் பலமாகவும் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி லட்சோபலட்சம் தோழர்கள் மகளிர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி இந்த தேர்தல் பந்தயத்தில் எங்கள் அணி மிகுந்த முன்னோட்டத்தோடு அனைவரையும் முந்திக் கொண்டு போய் நிற்கிறது. ஆகையினால் வரப்போகிற தேர்தலில் திமுக கழக தலைமையிலான அணி மிக பெரும்பான்மையான வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்றக் கழகம் நான் தொடக்கத்திலிருந்து கூறி வருவதைப் போல தனிப்பெரும்பான்மை பெற்று திராவிட மாடல் ஆட்சியை 26க்கு பின்னரும் தொடரும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. டிடிவியை பத்தி எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க சார். இபிஎஸ் விமர்சனம் வச்சாங்க, செல்லூர் ராஜு எல்லாருமே விமர்சனம் வச்சுட்டு பலவழிக்கும் அதே கூட்டணி இருக்காங்க. அவங்க பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கட்சிகள் அணி மாறுறது, முதல்ல பேசுறதுக்கு மாறா சில விமர்சனம் பண்ணுறது, இது சகஜமாக ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மகாராஷ்டிரத்தில் எல்லா இடங்களும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். அதனால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு மாறி மாறி கருத்துக்களை பேசிக்கிறாங்க. நான் யாரையும் விமர்சிக்கிறது இல்லை. அது எனக்கு தெரியலைங்க. இப்போ இருக்கிற கூட்டணியே வலுவாக இருக்குது. வேறு யார் வருவாங்களாங்கிறத பற்றியான அதை பற்றிய செய்தி எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ டிஎம்கே கூட்டணியில காங்கிரஸ்க்கும் டிஎம்கேக்கும் நிறைய கருத்து மோதல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கூட்டணி இன்னும் வலுப்பெறுமா? இல்ல கருத்து மோதல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற மக்களவையினுடைய அந்த குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாகவும் கூட்டணி பற்றியும் அதில் பேசக்கூடும் என்றும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆகவே சிறு சிறு மனக்கசப்புகள் ஒருவருக்கொருவர் ஒரு சிலருக்கு இருந்தாலும் தலைமை அளவிலே இது பேசி முடிக்கின்ற பொழுது அதையெல்லாம் காணாமல் போய்விடும் அந்த கருத்து வேறுபாடுகள். திருச்சியா அறிவிக்கணும்னு சொல்லி கனிமொழி கோரிக்கை வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லதான், இந்த தமிழ்நாட்டுக்கு மையப்பகுதி, அதனால் அந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய பாலிசி டெசிஷன், கொள்கை முடிவு அறிவிச்சிருக்காங்கன்னா அது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம்மா, தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்குற காலம். தமிழகத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். ஏற்கனவே நமக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஓரவஞ்சகம் செய்து தொடக்கத்திலிருந்தே இந்த 4.5 ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து வந்திருக்கிறது. இந்த டிஸ்கிரிமினேஷன், அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குவது, திட்டங்களை தருவது, நமக்கு உரிய நிதியை ஒதுக்கவில்லை. ஆனால் மதுரைக்கு தன் இஷ்டத்துக்கு பொய்களை அவிழ்த்து விட்டுவிட்டு நம்முடைய தலைமை அமைச்சர் நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார். அந்த முயற்சியெல்லாம் ஒன்றும் எடுபடாது. திராவிட மாடல் அரசு எல்லா தரப்பினருக்கும் தேவையான நல் திட்டங்களை வழங்கி இப்பொழுது நாள்தோறும் பிரச்சாரம், 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் என்ற அறிவிப்பையும் கூட நேற்றைக்கு மாலையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே களத்திலே அனைவரையும் முந்திக் கொண்டு செல்வதற்கு திமுக தலைமையிலான கூட்டணி தயாராக இருக்கிறது, முந்திக் கொண்டும் இருக்கிறது. அதே சகோதரி கனிமொழியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பதாக இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அதனால சின்ன சின்ன ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள்லாம் அது தலைமையின் கருத்துக்கள் இல்லை இல்லையா? அதனால அதெல்லாம் சரிபடுத்திடுவாங்க.
சார் இப்போ விஜயோட ஜனநாயகம் படத்துக்கு திரும்பியும் தள்ளி போயிட்டே இருக்கு. தடை விதிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அதை பற்றிய என்ன காரணங்கள், படத்தில் என்ன செய்திகள், என்ன கருத்துக்கள், எதற்காக தள்ளி போகுதுங்கிறது எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் பொதுவாக ஒரு திரைப்படத்தை வெளியிட விடாமல் தடுக்கிற மாதிரி வருவது அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல.